மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்கிறார். ரெண்டு ஆங்கிள் வரும். எனக்கு இப்படியெல்லாம் மனப்புழக்கம் இருக்குது கட்சியில். நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், இவங்க கேட்க மாட்டுறாங்க. எடப்பாடி ஒத்துழைக்க மாட்டார், கட்சி நல்லா இருக்கணும்னு அவர் யோசிக்கவே மாட்டார். என்னை போன்ற அவரும் தான் அந்த 6 பேர் அவர் ஒரு ஆள். நாங்கள்லாம் போய் சொன்னோம், அப்பயும் கேட்கல அப்படின்னு சொல்லலாம். விஜயவாசனுடைய முயற்சி அது பாராட்டத்தகுந்த முயற்சி தான். இந்த மாதிரி எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக தான் ஒற்றுமையை காட்ட நினைப்பாங்க. அந்த ஒற்றுமையை காட்டுகிற நிகழ்ச்சிகளையும் ஒற்றுமையை குலைக்கிற வேலையும் நடந்ததே ஏன் தான் கேள்வி. என்ன நடந்துச்சு? எல்லாரையும் கூப்பிடுறீங்க. தினகரன் ஏன் இல்லை? ஓபிஎஸ் வெளியே போயிட்டு அறிவிச்சிட்டார். தினகரன் இன்னைக்கு வரைக்கும் நான் என்டிஏல இருக்கிறேன்னு சொல்றார். என்டிஏல இருக்கிற அத்தனை பேரையும் ஜவாசன் கூப்பிட்டுருக்கிறார். டிடிவி பெரிய வெற்றிகளை பெறாத ஒருத்தராக இருக்கலாம் இந்த இடைத்தேர்தலை தவிர. அதுக்காக ஒரு இன்விடேஷன் போய் நிற்கிறாரா சார்? அவரை பற்றி புரியாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. எவர் ஒருவரை பற்றி நான் அப்படி யோசிக்கவே மாட்டேன். எவர் ஒருவரை பற்றியும் ஒரு தனி மனிதனுக்கும் சுயமரியாதை இருக்குது சார். சார் ஏதோ மூப்பனாக இருக்குது, ஏதோ நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுறீங்களா, என்டிஏலாம் கூப்பிட்றீங்களா, என்டிஏவில் இல்லாத பிரேமலதெல்லாம் கூப்பிட்றீங்களா, வாசனுக்கு ஃபோன் போடுறதுக்கு தினகரனுக்கு எவ்வளோ நேரம்? அது நாகரிகமா? அண்ணாமலை அவர்களையே அவருடைய வாயாலேயே நம்ம சங்கல்பம் எடப்பாடி அவர்களே முதலமைச்சராக தான் சொல்ல வச்சிருக்காங்க சார். அப்படியா? அதனால தான் அந்த அப்படிப்பட்ட அண்ணாமலை பதவியிலேருந்து ஏன் சார் நீக்குனீங்க? இந்த தேர்தலை வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான். அப்ப எடப்பாடியை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக தான். அப்ப அண்ணாமலையை நீக்கினா தான் வெற்றி பெறுமா? என்ன சார் லாஜிக் கூட ஏதாவது ஒன்று பேசுங்க சார். தேர்தல் அரசியல் வெக்கத்துக்கு இடம் கிடையாது சார். இப்போ நேற்று பிரேமலதா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது 3வது நாளாக சொல்றாங்க, எங்கள் முதுகில் குத்தி விட்டார்னு சொன்னார் அந்த எம்பி பதவியை கொடுக்காம. அப்படி சொன்ன பிரேமலதா அப்படி முதுகில் குத்தி எடப்பாடியோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தா தான் நேர்மையான அரசியல். ஆனால் மற்ற யாருக்கிட்டே நேர்மை இல்லாத போது பிரேமலதாட்ட மட்டும் நேர்மை எதிர்பார்க்கறது அதை விட ஒரு யோக்கியமான செயல்னு நான் சொல்ல மாட்டேன். தலை குனிவு தான். இவ்வளோ நல்லது பண்ணுறீங்க, அது பண்ணுறது பண்ணல, உங்களால் ஒரு 3 பேர் 5 பேர் பட்டியல் அனுப்ப முடியாதா? ஏன்னா யாரோ ஒரு அதிகாரி சேட்டை பண்ணியிருக்கிறார். இதில் அந்த சேட்டை முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சா போகலையா, இல்லை அவரையும் ஏமாற்றி ஏதோ பண்ணிட்டாங்களா தெரியாது. காவல்துறையின் தலைவர் அவருக்கு போச்சா போகல நம்ம கேட்கறதே வந்து நம்ம அவர். அப்ப இப்படி ஒரு அபத்தம் ஏன் நடக்கிறத அனுபவிச்சார் கேட்டா, உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பொறுப்பு டிஜி தான் இருக்கிறார். உண்மைதான். அப்ப யூபி மாடலை தான் திராவிட மாடல் ஃபாலோ பண்ணுதா? பாஜக மாடல். பாஜக ஆளுகிற யூபி மாநிலத்தை தான் நீங்க ஒரு மாடலை எடுத்து நடத்துறீங்களா? வெக்கமா இல்லையா அதை சொல்றதுக்கு? ஜூனியர் பதவி இருக்கிறதுக்கு சீனியர்கள் போகக்கூடாது. அது போலீஸ்ல இருக்கிற ஒரு புரோட்டோகால். அது 4 ஆண்டுகள் சீனியர் இருக்கிற ஒருத்தர் நான் 4 ஆண்டு ஜூனியர் பதவி இருக்கும்போது வாழ்த்துக்கள் வெங்கட்ராமன் தான் சொல்ல முடியும். சார் கங்க்ராச்சுலேஷன் சார்னு சொல்ல முடியாது. அது புரோட்டோகால். அது ஏன்னா ஜூனியர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ இந்த ஒரு ஆக்வேர்டான காட்சியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய பாவத்தை செய்தது யார்? ஸ்டாலின் தான் செஞ்சார். ஸ்பெஷல் தாராளமா கிரியேட் பண்ணிக்கலாம். டிஜின்னு ஒருத்தர் இருக்கணும். இருக்கிற நடைமுறையை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டா அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குன்னு நீதிமன்றத்தோட நீதிபதி சொன்ன போது ஓடோடி போய் அப்படிலாம் இல்லைன்னு போய் சொன்னீங்களே, நீங்க தான் வெக்கப்படணும். ஆமா, அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. சரிதானா? இந்த இவ்வளவோ நல்லது செஞ்சு ஒரு காரியம் இந்த அரசினுடைய முகத்துல கரி அள்ளி சாணி அள்ளி வீசிருங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். சரியா? அவர் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். திரும்ப ஒரு பொறுப்பு டிஜிபி போடுற பிளான் நடக்குது. அது வெட்கங்கட்ட செயல் அப்படிங்கிறத அவர் முதல்ல புரியும். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்துருப்பீங்க சார், இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேங்க, எல்லாரும் அப்போ வாங்க, நான் மனம் திறந்து பேச இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூடுதலாக அவருடைய கட்சி, அவருடைய அந்த கோபி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் படம் இருக்குது, மற்றவங்க படம்லாம் ஒரு ஃப்ரேம் மாற்றி வச்சிருக்கிறாரு இப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, என்ன நடக்க போகுது அதிமுக? பெரியாரை வச்சா தப்பா? இல்லை, இதுக்கு முன்னாடி வேற யாரோ சிலர் படங்கள்லாம் இருந்துச்சு. எடப்பாடி படத்தை இங்கே காணாம். அது ஒன்று தான் நான் சொல்ல வரீங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் சொல்லாத வரைக்கும் நம்மளாம் யூகம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பரபரப்பாக செய்திகள் அடிபட்டார். காரணம் அப்போ என்டிஏல அதிமுக சேரலை.
அப்போ எடப்பாடி நம்ம பேச்சை கேட்கலைன்னா அவரை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படிலாம் பிஜேபி ஏதோ பண்ணுனதா நம்மளும் பேசினோம். சும்மா வேலை இல்லாமல் பேசலை. செங்கோட்டையினே அதுக்கு தீனி போட்டார். டெல்லிக்கு ஒரு தடவை போனார்னு கேள்விப்பட்டோம். சென்னையில் சில ரகசிய சந்திப்புகளை நடத்தினார். 2 தரப்புமே அதை மறுக்கலை. அதனால ஏதோ பண்ணுறாங்களோன்னு பேசினோம். ஆனால் அந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இல்லை அதுக்கு அவசியமே இல்லாத மாதிரி கூட்டணிக்கே எடப்பாடி வந்துட்டார் அல்லது வரவழைக்கப்பட்டார். அந்த வந்த பிறகு 4 மாதம் செங்கோட்டையனை பற்றி பெருசாக பேச்சு இல்லை. இடையில ஒரே ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, தன் பகுதிக்கு வந்தபோது ஒரு மேடை ஏற்றலைன்னு ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு மேடையில் ஒரு ஏறினார்னு 2மே நம்ம காதுக்கு வந்தது, கண்ணால் பார்த்தோம். இவ்வளவுக்கு பிறகும் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இந்த விஷயமெல்லாம் இருக்குன்னு அவர் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்தா தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். அது வரைக்கும் காத்திருப்போம். இல்லை, ஆனால் அது இப்போ அண்மையில் நிர்மலா சீதாராமன் வந்து மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்கிறார். 2 ஆங்கிள் வரும். எனக்கு இப்படியெல்லாம் மனப்புழக்கம் இருக்குது கட்சியில். நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், இவங்க கேட்க மாட்டுறாங்க. எடப்பாடி ஒத்துழைக்க மாட்டார், கட்சி நல்லா இருக்கணும்னு அவர் யோசிக்கவே மாட்டார். என்னை போன்ற அவரும் தான் அந்த 6 பேர் அவர் ஒரு ஆள். நாங்கள்லாம் போய் சொன்னோம், அப்பயும் கேட்கல அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போங்கிற தலைப்பில் ஒரு பேரணி, ஒரு பிரச்சார பயணம் போயிட்டுருக்கிறார். மக்கள் எழுச்சியோடு வருகிறார்கள், அதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மேலும் அது மேலும் வலுப்பெற்று மிக நிச்சயமாக அடுத்த ஆண்டு மே மாதம் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்பார். இப்படி செங்கோட்டையன் சொல்ல மாட்டார், நம்மளால சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்க. பட் அவரோட அணுகுமுறை அப்படி தெரியலையே சார். என்ன அணுகுமுறை? அவர் என்னன்னா இன்னைக்கு பிரஸ் மீட்லயே கூட நான் மனசுல இருக்கிறதெல்லாம் அங்க வந்து கொட்டுறங்க. அதனாலதான் சொல்றேன் என்ன கொட்டுறான்னு பார்த்துட்டு பேசுவோம். இப்ப அதை பத்தி வாதிக்க வேண்டாம்னு சொன்னேன். ஓகே, பட் ஆனா இவர் பின்னாடி பிஜேபி இருக்குது, இவர் பின்னாடி வேற சில சக்திகள் இருக்குங்கிறதுக்கு இவர் தொடர்ச்சியா தீனி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு அது 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இருங்களேன் சார். ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். அதனாலதான் சார் சொல்றேன், 5ஆம் தேதி வரைக்கும் காத்துருங்க. நடுவில் என்ன 2 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பேசணும். சும்மா யூகத்தில் நான் ஒரு லெவலுக்கு மேலே நான் பேச மாட்டேன். தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், அதிமுக பாஜக கூட்டணி வந்து அப்பப்போ அங்கங்கே சில பேர் வந்து சில கருத்துக்களை சொன்னாலுமே கூட இப்போ அண்மையில் மூப்பனாரோட நிறுவனம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாரையும் வந்து அமர வச்சு அழகு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கத்துலேயே அண்ணாமலையோட வந்து அமர்ந்திருந்தாரு. இது வந்து ஒரு கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கணுமா, இல்லைனா பொதுமக்களுக்கு காண்பித்தாகணும் அப்படிங்கிறதுக்காக? இல்லை, அது ஜி.கே. வாசனுடைய முயற்சி, அது பாராட்ட தகுந்த முயற்சி தான். இந்த மாதிரி எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக தான் ஒற்றுமையை காட்ட நினைப்பாங்க. அந்த ஒற்றுமையை காட்டுகிற நிகழ்ச்சியிலேயே ஒற்றுமையை குலைக்கிற வேலையும் நடந்ததே ஏன் தான் இப்போ கேள்வி. என்ன நடந்து எல்லாரையும் கூப்பிடுறீங்க, தினகரனை ஏன் இல்லை? ஓபிஎஸ் வெளியே போயிட்டு அறிவிச்சிட்டார். தினகரன் இன்னைக்கு வரைக்கும் நான் என்டிஏல இருக்கிறேன்னு சொல்றார். என்டிஏல இருக்கிற அத்தனை பேரையும் வாசன் கூப்பிட்டுருக்கிறார். என்டிஏவில் இல்லாத பிரேமலதாவையும் கூப்பிட்டுருக்கிறார். அவர் தன் சார்பாக சுதீஷ் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். மூப்பனார் மேலே இருக்கிற மரியாதையின் காரணம். ஏன்னா மூப்பனாருக்கு விஜயகாந்துக்கு என்ன நெருக்கம் இருந்ததுன்னு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த பழைய நட்பின் அடிப்படையில் அவர் தன் சார்பாக, தங்கள் இயக்கத்தின் சார்பாக சுதீஷா அனுப்பி வைக்கிறார். ஸோ இல்லாத பிரேமலதாவுக்கு ஃபோன் பண்ண தெரிஞ்ச வாசனுக்கு என்டிஏவில் தொடர்கிறோம்னு சொல்கிற தினகரன், எடப்பாடி இந்த அணிக்கு வருவதற்கு முன்னாடியே என்டிஏவில் இருந்த தினகரனை கூப்பிடணும்னு தோணலையா, இல்லை கூப்பிடணும்னு நினைச்சதை தடுத்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ நீங்கள் எந்த ஃப்ரேமை நல்லா காட்டணும்னு நினச்சிங்களோ அந்த ஃப்ரேம் கொஞ்சம் மடங்கி இருக்குப்பான்றதையும் சேர்த்து சொல்ல வச்சுட்டீங்கன்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் நான் என்டிஏ விட்டு விலகிட்டேன்னு ஓபிஎஸ் மாதிரி பகிரங்கமாக அறிவிக்கல. ஆமாம், ஆனால் வந்து நான் என்னுடைய தொண்டர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு அறிவிப்பேங்கிறாருல்ல. இந்த அதிருப்திக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான். எடப்பாடியை நான் சொல்ல மாட்டேனே. அந்த எடப்பாடியை புரிய வைத்து சில சூழல்களை சொல்லி எடுத்து சொல்லி தேர்தல் நேரத்தில் நீங்கள் முதலமைச்சராவதற்கும் எல்லாரும் வேணும்னு சொல்லாமலேயே எடப்பாடிக்கு புரியணும். அப்படி புரிந்தும் புரியாமல் இருக்கிற, புரியாத மாதிரி நடிக்கிற எடப்பாடிக்கு உங்களை அணியில் அணைக்கிறதுக்கு மட்டும் ஆம் ட்விஸ்ட் பண்ண தெரிஞ்சதில்லை பிஜேபிக்கு. இந்த அதிமுக ஒற்றுமை பற்றி பேசுறதுக்கு 1/2 மணி நேரம் போதுமே. அப்போ பிஜேபி ஏன் செய்யலை? இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர் விடுங்க, அவர் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேங்கிறார், கூப்பிட்டேங்கிறார், அவர் எடுக்கலைன்னார், அவர் கூப்பிடவே இல்லைனார், கடைசியில் ஓபிஎஸ் ஆதாரத்தை கூப்பிட்டு காமிச்சிட்டார். அது அப்படியே இருக்கட்டும். டெல்லி தலைவர்கள் அழைத்து பேசினால் ஓபிஎஸ் சமாதானம் ஆவார், மீண்டும் என்டிஏக்கு வருவார் நம்புறேன்னு தினகரன் 3 தடவை சொன்னார் பேட்டியில். பிஜேபி ஏதாவது கவனிச்சாங்களா? இல்லை. அப்போ ஓபிஎஸ் போனதாகவே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. தினகரன் பேரை எடப்பாடி சொல்ல மாட்டாரு. அது பிரச்சாரத்தை தொடங்குற போது சொல்லலைன்னா தப்பாச்சு. மேட்டுப்பாளையத்தில் தொடங்குற போது நம்ம சொல்ல, நம்ம போகிறோமே, தினகரன் பேரை வர வேண்டாம், சொல்லாத வைக்கணும்னு ஏதாவது மெனக்கட்டாங்களா? மெனக்கடலை. அப்போது ஓபிஎஸ் போனால் போகட்டும், தினகரன் போக போகிறாரா போகட்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக பலவீனம் அடைவதை வேடிக்கை பார்க்குதுன்னா பிஜேபியுடைய நோக்கம் என்னன்னு நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. திராவிட கழகங்கள் இல்லா தமிழகம்னு தமிழிசையும்னா அதுக்கு முன்னாடி பொன்னார்வதை ஆரம்பித்தார். திராவிட இயக்கங்களை வேற இருப்போம்னு காணாமல் போக செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கலை. அப்போ ஒரு இயக்கத்தை முதல்ல காலி பண்ணுவோம்னு பிஜேபி நினைக்குதோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. அதிமுக தொண்டனே அப்படி தான் யோசிப்பான்.
இந்த லட்சணத்தில் இருந்தால் அது எப்படி வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, டிடிவி இல்லாமலேயே, ஓபிஎஸ் இல்லாமலேயே ஒட்டுமொத்தமாக கட்சியை கைப்பற்ற தெரிந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வழிநடத்த தெரியாதா அப்படிங்கிற அவர் மேல இருக்கிற நம்பிக்கையா இருக்கு. என்ன தெரியாதா? கடைசியா வழிநடத்த தெரியாதா? வழி நடத்துறாரு, கூட்டணி வழி நடத்தினார். அமித்ஷாவையே தன் பேச்சை ஏற்க செய்து திரும்பி போக செய்தார் 21. அப்படிலாம் பண்ணி நீங்க என்ன காமிச்சிங்கிறதா பதில். இருந்த ஆட்சியை இழந்தீங்க. இதே உறுதியை காண்பித்து சசிகலா தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு டெல்லியில் பிரதமரை செஞ்சு வந்து வெளியில் வந்துட்டு அப்படி சபதம் போட்டார். அந்த தன்னம்பிக்கையை பல பேர் வியந்து பாராட்டினாங்க. நான் கொஞ்சம் தப்பு கணக்கும்னு நினைச்சேன். கடைசி தப்பு கணக்காக போச்சு. ஏன்னா சூழல் சரியா இல்லைன்னு அமித்ஷா சொல்றார். லக்ஷ்மணனை விடுங்க, உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற அமித்ஷா சொல்றார் சரியா இல்லை, எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் ஜெயிப்போன்னு ரிப்போர்ட் சொல்லுன்னா, இல்லை எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் நான் 150 தொகுதி ஜெயிப்பேன்னார். சரி, இது உங்களுக்கான தேர்தல்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா எந்திரிச்சார் 21 பிப்ரவரி மார்ச்ல இங்கே வந்தாரே. அந்த டைமில் சரி உங்கள் தேர்தல் நீங்களே முடிவெடுங்கன்னு கோமா தான் எழுந்து போனார். அப்படி தன்னம்பிக்கையோடு சொன்ன எடப்பாடி அதை வெற்றிகரமாக வழிநடத்தியிருந்தாருன்னா இந்த கேள்விக்கு இடம் இல்லையே. எடப்பாடி ஓபிஎஸ் போனான்னா, தினகரன் போனான்னா, சசிகலா போனான்னா அவங்களாம் ஒரு பொருட்டே இல்லை. சரி, ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு கணக்கு போட்டு அதுக்கு வெற்றி கிடைக்கலைங்கிறத நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. சரி, ஒரு தடவை போட்டார், இன்னொரு தடவை ஒரு பாடம் கற்றுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னா 24 தேர்தல் வருது, எல்லாரும் ஒன்றா இருங்கிறோம். அரசியல் இருந்த பிஜேபி கூட்டணி விட்டு விலகி வர்றாரு. அது ராஜதந்திர முடிவே அல்ல. அண்ணாமலை நீங்கள் வேற மாதிரி கட்டம் கட்டியிருக்கணும். அன்னைக்கு உங்களுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை கையில் வச்சுக்கிட்டு எங்களோட கூட்டணி வேணா அண்ணாமலை பதவியிலேருந்து எடுங்கன்னு அன்னைக்கு சொல்லி எடுக்க வச்சிருந்தாருன்னா அந்த அணி நீடிச்சிருக்கு. இன்னைக்கு 15-20 தொகுதி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. 40-40ங்கிற வார்த்தையை திமுக சொல்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அதையும் விட்டு சரி, அப்படி வர்றபோது அதிமுக ஒன்னா சேர்த்துங்க. சரி, நீங்க என்டிஏ விட்டு வந்துட்டீங்க, இருக்கிற அதிமுக ஒரு அணியில் இருங்கன்னா அதையும் சேர்த்துக்கல. அவர் ரிசல்ட் என்ன? 40ல் எத்தனை இடம் ஜெயிச்சார் எடப்பாடி? இதுவும் ஜெயிக்கல. அப்போ 2வது தடவை அந்த தன்னம்பிக்கை கணக்கு தப்பு கணக்காக போச்சா? இன்னொரு முறையும் நான் அப்படியே போவேன்னா நீங்க எப்படி ரசிப்பீங்க, அதை எப்படி பார்ப்பீங்க? ஒரு பத்திரிகையாளர் நீங்களும் சொல்லுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற, அசம்பிளி வேற. அப்ப 21 நடந்தது, 21 நடந்தது பாராளுமன்ற தேர்தலா? சார், ஒரு தேர்தலுக்கு ஒன்னொன்னு இருக்கும். இந்த தேர்தலில் 2 முறை தான் 10 தோல்வி. பழனிசாமி எல்லாம் சொல்றாங்க அந்த வார்த்தையில் நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் அது உண்மை. நான் பயன்படுத்த மாட்டேனே தவிர அது உண்மை. ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ஆன்டி இன்கம்பன்சி அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? தன்னை நிரூபிக்காத, மக்கள் ஏற்காத பழனிசாமின்னு ஒரு விமர்சனம் முன்னாடி இருக்க களத்தில், நிரூபிக்கப்பட்ட விமர்சனம். அதை எப்படி சமாளிப்பாரு? ஏங்க, ஒரு கட்சியை பலமா வைங்கன்னு சொல்றது குத்தமாங்க? இல்ல பயமா இருக்கு அப்ப நீங்க தலைவனா? சட்ட ரீதியா வந்துட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி கட்சி உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. நிர்வாக ரீதியா, சட்ட ரீதியா, கட்டமைப்பு ரீதியா எல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சு. ஓபிஎஸ் எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லைங்கிறார், எனக்கு எந்த பதவியும் வேணாங்கிறார். தினகரன் நான் தேர்தலே போட்டிடலைன்னு அறிவிச்சிட்டாரு. அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? இல்ல, அப்போ டிடிவி தினகரன் அவர்களோ ஓபிஎஸ்ஓ இறங்கி வந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப அடமண்டா இருக்கிறார். அப்படி அடமண்டா இருக்கிறத பிஜேபி வேடிக்கை பார்க்குது. அப்போ 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல்னா தான் மெனக்கெடுவீங்க, சட்டமன்ற தேர்தலாம் கண்டுக்கா போயிருவீங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் பிஜேபி மேலே வருது இல்லை? அது எந்த ஓபிஎஸ் வெளியே போகிறது நீங்கள் வேடிக்கை பார்த்து நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்ட ஓபிஎஸ்ஸை நீங்கள் இப்படி வேடிக்கை பார்க்குறீங்க, அவமானப்படுத்துறீங்க. தர்மயுத்தம் போய் உட்காந்தாரு. கொஞ்சம் நாள் அப்படியே இருந்தார். இல்லை எடப்பாடி இப்போ நாங்கள் சொல்லலாம் கேட்க ஆரம்பிச்சாரு. ஸோ அவருக்கு ஒரு உறுதுணையாக இருங்க. நீங்கள் உங்கள் 11 எம்எல்ஏ இல்லைன்னா அந்த ஆட்சிக்கு வந்துடும், போய் சேருங்க, அவர் கொடுக்குறத வாங்கிக்கோங்க. மோடி ஃபோன் பண்ணார், நான் சொல்லலை, ஓபிஎஸ்ஸே சொல்கிறார் பொது வழியில். குருமூர்த்தி தான் இருக்க வச்சாருங்கிறார். அந்த குருமூர்த்தி யாருன்னு அமித்ஷா வீட்டுக்கு வந்த போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏதோ ஒரு மிடில் மேனாக அவர் இருந்திருக்கிறார். பிஜேபி சொன்னதையெல்லாம் நம்ம சொன்னதையெல்லாம் செஞ்சாரு. அந்த ஓபிஎஸ்ஸை நாம் என்ன கதிக்கு ஆளாக்கிறோம்னு மனசாட்சி இருந்தால் பிஜேபி யோசிக்கணும். பிஜேபிக்கு மனசாட்சி இல்லைன்னா அந்த பிஜேபியை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தணும், அதிமுக முன்னாடி அம்பலப்படுத்தணும். கவனமா இருங்க. இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு நேர்ந்த கதி நாளைக்கு எவருக்கு வரும்? நாளைக்கு தினகரனுக்கு வரும். வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க வேடிக்கை பார்த்தது. வாசனை கூப்பிட்டாங்க, தினகரனை கூப்பிட்டீங்களா, அவருக்கு எங்க சேர் போட்டீங்கன்னு கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா? கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாது? இவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி போயிருக்கணுமோ? எப்படி இறங்கினா எப்படி? இறங்கினா எப்படி சொன்னாதான் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி பழனிசாமி அதாவது தேனாம்பேட்டை சிங்கிள்ல நின்னுக்கிட்டு ஐயா நான் வீட்டுல இருந்து ஒரு அறிக்கை விட்டேன் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லுங்க. இறங்கி போயிருந்தா என்னன்னு ஏதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லுங்க. என்ன சார் சொல்லணும்? இல்ல அவங்க அப்ரோச் பண்ணதுக்கு நான் என்டிஏல இருக்கிறேன். நான் அப்ரோச் பண்ணி ஐயா இந்த இன்விடேஷன் கார்டு எனக்கு ஒரு கார்டு கொடுத்தீங்கன்னா நானும். என்ன சார் பேசுறீங்க? டிடிவி பெரிய வெற்றிகளை பெறாத ஒருத்தரா இருக்கலாம் அந்த இடைத்தேர்தலை தவிர, அதுக்காக ஒரு இன்விடேஷனுக்கு போய் நிற்கிறாளா சார்? அவரை பற்றி புரியாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. ஒருவரை பற்றி நான் அப்படி யோசிக்கவே மாட்டேன். ஒருவரை பற்றியும் ஒரு தனி மனிதனுக்கும் சுயமரியாதை இருக்குது சார். சரி, ஏதோ மூப்பனாருக்கு ஏதோ நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுறீங்களா, என்டிஏலாம் கூப்பிட்றீங்களா, என்டிஏவில் இல்லாத பிரேமலதெல்லாம் கூப்பிட்றீங்களா, வாசனுக்கு ஃபோன் போடுறதுக்கு தினகரனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது நாகரிகமா?
ஆனால் அந்த தினகரனுக்கு ஃபோன் போட வாசனுக்கு எத்தனை செகண்ட் போதும்? கூப்பிட்டாரா? வாசன் அப்படி கூப்பிடாமல் தவிர்த்ததால் அல்லது அவர் கூப்பிட்டாரா இல்லையான்னு செக் பண்ணாது யாருடைய தவறு? பிஜேபியோட தவறு தானே. எடப்பாடி ரசிக்க மாட்டார். எப்போ தினகரனை கூப்பிடுப்பா, இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல போறாரு. அவர் கடைசி வரைக்கும் தினகரன் வேண்டாம் தான் சொல்லுவார். பிஜேபியில் அதை முன்னெடுக்கணும். திமுகவை விரட்டி அடிப்போன்னு சும்மா வாய்க்கிலேயே பேசினா போதுமா? விரட்டி அடிச்சிருவீங்களா? சொல்லுங்க சார். அணியை பலமாக கட்டமைச்சான்னு நீங்கள் வருவார் ஒரு பிரம்மாண்டமான கட்சி, பிரமாதமான கட்சி ஒன்று வருது. நீங்கள் விஜய்னு நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சும்மா சொல்ல மாவட்ட கலைச்சர் எப்போ அவரை திட்டாதீப்பா, நம்ம பேச்சு நடந்துட்டு இருக்கலாம் அவர் சொன்னார் எடப்பாடி. அதுக்கு தகுந்த மாதிரி விஜயும் அண்ணாதிமுக திட்டாமே இருந்தார். அப்புறம் மதுரை மாநாட்டில் போட்டு ஏறி மிதிச்சார் எடப்பாடி ஊழல்வாதி. கிட்டத்தட்ட அவர் கையிலெல்லாம் கட்சி இருக்கு, உங்களுக்கு 26 நல்ல முடிவு எடுங்க, எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான், இதெல்லாம் சொல்லி அவர் அதிமுக ஓட் பேங்க்லேயே ஒரு நேரடியாக குறி வச்ச பிறகு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போ என்ன கதியில் நம்ம கூட்டணி இருக்குன்னு குறைஞ்சபட்சம் யோசிக்கலாம். எடப்பாடி என்ன சார் நம்ம நினைக்கிறது? பிஜேபி விடுங்க, அதிமுக அழியணும் தான் பிஜேபி நினைக்குதுங்கிறதா சமீப நாட்களுடைய ஒரு தரவுகள் நமக்கு சொல்லுது. 2029க்கு நமக்கு அதிமுக தேவை. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலை அவர்களையே அவருடைய வாயாலேயே நம்ம சங்கல்பம் எடப்பாடி அவர்களே முதலமைச்சராகுவதான் சொல்ல வச்சிருக்காங்க சார். அப்படியா? அதனால தான் அந்த அப்படிப்பட்ட அண்ணாமலை பதவியிலேருந்து ஏன் சார் நீக்குனீங்க? இந்த தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான், அப்ப எடப்பாடியை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக தான். அப்ப அண்ணாமலையை நீக்கினாதான் வெற்றி பெறுமா? என்ன சார் லாஜிக் கூட ஏதாவது ஒன்று பேசுங்க சார். எடப்பாடியின் விருப்பத்தை நிறைவேற்றிருக்காங்க சார். அப்போ எனக்கு இவ்வளோ எடப்பாடி, அதாவது அவர் எனக்கு வேண்டான்னு சொல்ற எடப்பாடி விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. அப்போ வேண்டான்னு தூக்கி போட்டு அண்ணாமலையே சார் அந்த குப்பை கிடைச்சல சார், அந்த குப்பையே சொல்லிவிட்டது சார் அண்ணாமலை எடப்பாடி ஜெயிக்க வைக்கிறேன்னு. ஏதாவது ஒரு லாஜிக்கு வாங்க சார். அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நம்பினா ஏன் கட்சி பதவியிலேருந்து நீக்குனீங்க? அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னா அந்த அண்ணாமலையே சொல்லிவிட்டான்னு எதுக்கு தூக்கிக்கிட்டு வர்றீங்க? பூத் கமிட்டி மாநாடு நடக்குது, அமித்ஷா நடுநாயகமாக உட்காந்துருக்கார். நீங்கள் சொல்கிற அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராகும் வரை ஓயாது உழைப்போன்னு சொல்கிறார்ல, அவருக்கு அடுத்து தான் அமித்ஷா பேசினார். தம்பி அண்ணாமலை சொன்ன மாதிரி எடப்பாடி முதலமைச்சராக்க நாம் அனைவரும் சபதம் ஏற்போம். சபதமெல்லாம் வேணாம், அமித்ஷாவிலேருந்து வராது. உறுதி ஏற்போம், ஒரு அமர வைப்போம், திமுக விரட்டி எடுத்து எடப்பாடி அமர வைப்போம் சொன்னாரா? சொன்னாரா? எப்படி அது பிஜேபிக்கான பூத் கமிட்டி மாநாடு? ஒரு நிமிஷம் இருங்க. பூத் கமிட்டி மாநாடு பீகார்ல நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டியா? இல்ல, வாய் திறந்து பேசுங்க சார். இல்ல, தமிழ்நாடு நடக்குது. யாருக்காக? யார் முதலமைச்சர் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா ஒரு முறையும் சொல்வாரான்னு கேட்டீங்கல்ல? ஆமா, ஒரு தடவையா சொல்லிருக்காரு. ஏதோ ஒன்று சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்களா சார்? என்ன தெரியுமா சொன்னாரு? அப்ப வந்து எடப்பாடி ஜி தான் தமிழ்நாட்டுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு தலைவர் அவர்தான், தேசிய அளவில் மோடி தலைவர் போல தமிழ்நாட்டுக்கு அவர்தான் என்டிஏக்கு தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரா? சரி, அது கூட கூட்டணியில் அவருக்கே வேர்த்து விறுவிறுக்க வச்சிட்டார் எடப்பாடி. அது ஒரு தன்னுடைய இதை காட்டினாரு. அமித்ஷா அன்னைக்கு அந்த கூட்டணி அடிக்கிறதுக்கு 5 மணி நேரம் லேட் ஆச்சு. அந்த கூட்டத்தில் கூட சொல்ல வேண்டாம். மதுரை மாநாடு ஒரு இடம் வந்து பேசினாரா? நெல்லையில் நடக்கிறது பக்கா இந்த எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்கான தேர்தல் சார். அவர் பேரை கூட சொல்லல. அவர் ஏன் நைனார் சொல்லிட்டாரு? ஓ, நைனாரே சொல்ல. தமிழக பாஜகவின் தலைவர் சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லிட்டார், முன்னாள் தலைவர் சபதமே போட்டார். இந்த 2 பேரும் சேர்ந்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லா முடிவுகளையும் அமித்ஷா எடுப்பார். அந்த அமித்ஷா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி அதிகாரப்பூர்வமான வார்த்தை, என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி அமையும், முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார் சொன்னாரா? ஆதாரத்தோட நான் சொல்றேன், நீங்க தான் ஒன்று சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்றது ஆதாரத்தோட தான் சொல்றீங்க, நான் மறுக்கல. ஆனா இது எல்லாமே குழப்பத்தை விளைவிப்பதற்காக பேசுறாங்கன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த குழப்பத்தை எல்லாம் வர வைக்கிற எண்ணத்துக்கு பூசி முள்ளு. ஒரு தடவை அவர் சொல்லிட்டா நம்ம ஏன் பேச போறோம்? இது குழப்பத்தை உருவாக்கும் சொல்ல எடப்பாடிக்கு நல்லதில்லை சொல்லி இன்னொன்று சொல்லட்டுமா? நான் இன்னொரு ஆங்கிலையும் பேசுறேன், அது சொல்றேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அப்படி அமித்ஷா சொன்னாதான் ஒரு வேட்பாளர்னு அர்த்தமே கிடையாது. அத்தனை உரிமை அதிமுக இருக்கு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றேன். தகுதி, உரிமை, கடமை எடப்பாடிக்கு உண்டு, வேற யாரும் கிடையாது. ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு, அந்த கூட்டணியை உருவாக்கியவர் அமித்ஷான்னு சொன்ன பிறகு, எல்லாத்தையும் அமித்ஷா முடிவெடுப்பார்னு சொன்ன பிறகு அந்த அமித்ஷாவிலிருந்து வரலையே ஏன் தான் நம்ம கேட்கிறோம். அவர் சொல்ல என்ன செல்லாதுன்னு நான் சொல்லல, கூட்டணி ஜெல்லாகுமா? இது எடப்பாடிக்கு தெரியாதா சார்? எதான் புரியல. தெரிஞ்சிருந்து ஏன் மௌனமா இருக்கா தெரியல. அதிமுகலேருந்து ஒரு வாரம்னு 3 வார்த்தைகளை கோர்த்து கொண்டாந்து சொல்றதுக்கு மெனக்கெடுற அமித்ஷா ஏன் இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நாங்க தான் அறிவிச்சிட்டோம்ல, என்டிஏ தலைவர் அவர் தான், முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். எடப்பாடி பேரே சொல்ல வேண்டாங்க, என்டிஏவின் தலைவர்னு அவர் தான் சொல்லியிருக்கு, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு போங்க. அதையும் சொல்லலையே. அப்போ இதை ஒருத்தர் சொல்லி காட்டக்கூடாதா? மக்கள் முட்டாளா? சொல்லுங்க. நீங்கள் 1000 சண்டை போடுவீங்க, உங்களுக்கு 1000 உள்நோக்கம் இருக்கும், அதிமுக அழிக்கணும்னு பிஜேபிக்கு இருக்கும், யாரையும் சேர்த்துடக்கூடாது, ஓபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலா கிட்ட விட்டுறக்கூடாதுன்னு எடப்பாடிக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இதெல்லாம் உங்கள் அரசியல். மக்கள் முட்டாளா? நீங்கள் அதிமுகவை ஆட்சி செய்ய போறீங்களா, தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போறீங்களா?
தமிழ்நாட்டு மக்களில் நானும் ஒருத்தன், நீங்களும் ஒருத்தன். 2 பேரும் அதிமுகவில் அதிகாரப்பூர்வ உறுப்பினர் கிடையாது. மக்களில் ஒருத்தரை நாம் எதிர்பார்ப்போமா மாட்டோமா? கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். எப்பா நீங்கள் என்ன வேணாலும் வச்சுங்க, முதலமைச்சர் வேட்பாளர் வந்து நில்லுங்கப்பா. விஜய் சொல்லிட்டார்ல, எங்கள் இயக்கத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் செயற்குழுவில் தீர்மானம் போட்டாங்க, அவர் நான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் சொல்லிட்டு அவர் நிட்டார். சீமான் யாரு கூடயும் கூட்டணி இல்லை, நான் தான் அவருன்னு சொல்லிட்டார். ஸ்டாலின் சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி அறிவிச்சிட்டார் அவர். அப்போ எடப்பாடி எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுக்கு எதுக்கு சார் தயங்குறீங்க? நான் தான் மாப்பிள்ளைன்னு மாப்பிள்ளையே சொல்றது அவமானம் இல்லையா? பிரச்சாரம் போகும்போது எடப்பாடி சொல்லணும், நான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன், ஸ்டாலின் பண்ணலை, துரோகம் பண்ணிட்டார், எல்லாம் சொல்ற தகுதி இருக்காரு. ஒரு கூட்டணி பேச்சு நீங்கள் சொல்லல, அந்த மேடை பார்த்தீங்களா சார், அந்த என்டிஏ மேடை, அந்த மேடைன்னு அந்த மாதிரியான காட்சிகளில் ஒரு அறிவிக்க வேண்டிய ஒரு சூழலையா சார்? மூப்பனார் நிகழ்ச்சியில் அறிவிக்க முடியாது, புதுசாக நீங்கள் அறிவிக்க போகிறது இல்லை. பேச்சோட பேச்சா கூட அமித்ஷா சொல்ல மாட்டார். எடப்பாடி தான் உஷாராக இருக்கணும். இவர் வேற 5ஆம் தேதி வாயை திறக்க போறேன்னு இருக்கிறாரு. செங்கோட்டை என்ன சொல்றான்னு அதையும் பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ நீங்க டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் குறித்து பேசும்போது இவங்க வந்து டுவர்ட்ஸ் விஜய் பக்கம் போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு ஆப்ஷன். பட் இவர் ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் லீடர், இவருக்கு வந்து ஒரு அன்டெஸ்டட் விஜய் கிட்ட போவாருன்னு சொல்றதே வந்து ஒரு இல்லையா? அந்த சீனியர் பொலிட்டிஷியன் நீங்க என்ன சொல்றீங்க? 4 பேரோட தினகரன் இல்லை, நான் சேர்க்க மாட்டேன் சொல்றது யாரு? ப்ரூவ்டு லீடர் எடப்பாடி. 4 வருஷம் உங்களையும் என்னையும் சேர்த்து தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் எடப்பாடி. அதிமுகங்கிற மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கிற எடப்பாடி. தினகரன் அப்புறம் பார்க்கலாங்க, ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி இடது கையால் புறம் தள்ளுகிற போது, அதை பிஜேபி தங்கள் சுயநலத்துக்காக வேடிக்கை பார்க்கிற போது, சோகால்டு லீடர், சோகால்டு சீனியர்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காருப்பாரா? இல்லை ஒரு நல்ல காய் வெட்டியை கட்டிக்கிட்டு அங்கிட்டு வடக்க போயிடுவாங்களா? யாத்திரை, காசி யாத்திரை. என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவங்களுக்குன்னு அரசியல் இல்லையா? அவங்களும் களமாட வேண்டாமா? அவங்க யாரை வேணாலும் பண்ணுவாங்க சார். வயசை பார்த்து தானே அணிகள் அமையுது. ராகுல் தலைமை ஏற்றுக்கிட்டு எத்தனையோ சீனியர் லீடர்ஸ் வரலையா? நிதிஷ்குமார் ஒரு காலத்தில் இந்த அணியில் இருந்தவர் தானே, வயசையா பார்த்தாங்க? அப்படி இல்லை சார். மம்தா பானர்ஜியோட இளைஞர் தானே. உண்மைதான். பட் இவர் இந்த கூட்டணி வந்தாங்க சார், இயற்கையான ஒரு கூட்டணியா இருக்கும். வரல நீங்க வந்தாதான் எதுங்க சார்? வந்தாவா? அந்த அணிலான சார் இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றாரு. அந்த இருக்கிற தினகரன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தானே கேட்கிறேன். பிரச்சனையே அங்கேயாவது தொடங்குது. அது உங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? அவர் அணியை விட்டு போயிட்டாரு. அவர் தான் சார் அணியில் இருக்கிறார். எடப்பாடி தான் இப்போ வந்தார் திரும்ப என்டிஏக்கு. தினகரன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேருந்து அங்கே தான் இருக்கிறார். நாங்கள் 2 பேர் இருக்கிறோன்னு சொன்னாங்க. சொன்ன போது ஒரு ஃபோன் போட்டதுக்கு எடுக்கலைங்கிற அந்த கோபம் அவமானத்தை தான் ஓபிஎஸ் விலகி போகிறார். அதை நீங்கள் கண்டுக்க கூட இல்லை. டெல்லி தலைவர்கள் பேசினா சரியாயிடுன்னு 3 தடவை பேட்டி கொடுத்த பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட கண்டுக்கல. அப்போது நான் சொன்ன லாஜிக் எடுபடுதா? அதிமுக பலவீனப்படுவதை பிஜேபி ரசிக்கிறது. அதிமுக தொண்டர்கள் தான் உஷாராக இருக்கணும். பட் நயனார் இப்போ கூட ரீசெண்டாக சொல்றாரு, அவர் என்டிஏல தாங்க இருக்காரு. கூட தாங்க இருக்காரு. என்டிஏல தான் இருப்பாரு. ஆனால் நாங்கள் என்டிஏ கூட்டம் விட்டா கூட மாட்டோம். என்டிஏல தான் இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் ஒரு ரகசியமாக அல்லது வெளிப்படையாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் போட்டால் கூட மாட்டோம். தினகரன் அவ்வளோ ஒன்றும் கீழ்த்தரமாக போயிடலை. ஒருவர் அப்படி போக மாட்டார். ஜான் பாண்டியனை கூட நீங்கள் அப்படி நடத்த முடியாது. நான் சொல்ல போறீங்களா? ஏன்னா ஜான் பாண்டியனை கூட அப்படின்னா அப்படி சொல்லலாம். சின்ன ஏசிஎஸ், சின்ன கட்சி, நிரூபிக்கப்படாத, தங்களுக்கு இத்தனை % வாக்கு வங்கி இல்லைன்னு இதுவரைக்கும் இருக்கு இல்லைன்னு நிரூபிக்காத அவங்கள கூட நீங்கள் அப்படி பண்ணலாம். ஆனால் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 5.5%, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கடைசி வரைக்கும் காத்திருந்து கழுத்தறுத்த பிறகு 3.5% ஓட்டு வாங்கினார் தினகரன். அந்த தினகரன் நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டார். வெற்றிகள் கிடைக்காம இருக்கலாம் சார். ஒருவரையும் அப்படியெல்லாம் எள்ளி நகையாடக்கூடாது. நாம் அதை அனுமதிக்கக்கூடாது. இப்போ அண்மையில் மாவட்ட கூட்டத்தில் பேசுகிற போது நிச்சயமா பாமக வந்துரும்பா அப்படின்னு எடப்பாடி பேசுனதா சொல்றாங்க. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் உள்ள இருக்கும்போது தினகரன் வந்து ஒரு நம்ம தேவையில்லைன்னு கூட அதை தன்னம்பிக்கையை வாழ்த்து சொல்லி ஒரு பொக்கே அனுப்பி விட்டுருங்க. நான் இங்கே இருந்து ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். அந்த பாமக இருந்தபோது தானே ஆட்சியை இழந்தீங்க. அந்த பாமக இருந்தபோது தானே வட மாவட்டங்கள் என்று சொல்லப்படுகிற திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், இந்த 4 மாவட்டங்களில் சென்னை உட்பட 47 தொகுதி அதிமுக எத்தனை தொகுதியில் ஜெயிச்சு ஞாபகம் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுத்த பிறகு அதன் காரணமாகவே சில இடங்களை குறைச்சிக்கிட்டு, சமூகத்துக்காக ராமதாஸ் கொஞ்சம் இறங்கி வந்தார். நமக்கு ஒரு சமூகத்துக்கு நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீட்டுகளை குறைச்சிக்கிட்டு வந்த பிறகும் உற்சாகத்தோடு வாக்களித்திருக்க வேண்டிய வன்னியர்கள் வாக்களிச்சாங்களா என்னவோ தெரியாது. ரிசல்ட் வந்து 47 அதிமுக பாமக கூட்டணி பெற்ற தொகுதிகள் 1, 46 இடங்களில் திமுக தான் ஜெயிச்சிச்சு. ஸோ அந்த பாமக இருந்த போது உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. ஆட்சி இழந்தீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பெல்ட்னு சொல்லும்ல வன்னியர்கள் பெல்ட், அங்கேயே 99.9% தோல்வி சார். நான் அதை கேவலமாக சொல்லலை. வெற்றி தோல்வி சகஜம், வெற்றி தோல்வி தான் சகஜம், தோல்வியே சகஜம் இல்லை. கலைஞரும் இதெல்லாம் அனுபவிச்சவர் தான், மீண்டு வந்தார். நீங்கள் பாமக சொல்ல கவனிக்க தகுந்த அணியாக பலமான அணியாக இருக்குங்கிறத மறக்கல. போதுமான அணியாது இருக்காது.
ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஆட்சி பொறுப்பு, அப்போ ஓபிஎஸ் உங்களோட இருந்தார், பிஜேபி இருந்துச்சு, எல்லாரும் இருக்கும்போது பாமக வந்துச்சு, உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கல, ஆட்சி இழந்தீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக உங்களோட இருந்துச்சு, பாமக அங்கே தான் போச்சு. இப்போ திருப்பி வருவாங்களே, வந்தாலுமே தேமுதிக பாமக வர்றதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க 2 பேரும் தான் ஓப்பனில் இருக்கிறாங்க. அந்த பாமக முழுசா வருமா, அப்பாவா பையனா, இல்லை 2 பேரும் வந்தால் அப்படியே மலைய பலன் அப்படியே கிடைக்குமா தெரியாது. நான் சொல்கிறேன், எந்த வடிவத்தில் எங்கே போய் பாமக சேர்ந்தாலும் பழைய ஒரு எழுச்சி இருக்காது. நான் சாப விடலை. இந்த நிலைமை வரும்னு அப்பா பிள்ளைங்கள நான் என்னை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். வெளிப்படையாக அடிச்சுக்காதீங்க, வன்னியர்களே உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நம்ம சொன்னோம். அவங்க கேட்கல. இந்த என்னைக்கு அன்புமணி நீக்கிறது, அவர் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கிறார், ராமதாஸை எப்போ நீக்கலான்னு இவர் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த எந்த லட்சணத்தில் பாமக இருக்கும்? அப்புறம் வாக்கு வங்கி இழந்துரும் நான் சொல்ல, பலவீனம் அடையும். ஸோ அந்த பாமக 2 பேரும் சேர்ந்து என்டிஏக்கு வந்தாலும் பலவீனப்பட்ட பாமக தான் இருக்கும். சரி, முழு அளவிலேயே கூட வந்ததாக இருக்கட்டும், அது போதுமானதா இல்லையே. நீங்க அடிக்கடி வந்து ஒரு சின்ன கட்சியாக இருந்தால் கூட ரெகனைஸ் பண்ணணும், அது வந்து ஒரு கூட்டணிக்குள்ள அரவணைக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா தேமுதிக வந்து தொடர்ச்சியான டிமாண்ட்ஸ் வைக்கிறது, இங்கேயும் பேசுறது, அப்புறம் வெளியில போய் அதிமுக கிரிட்டிசைஸ் பண்றதுன்னும் போது ஒரு கட்சிக்கு ரொம்ப என்னப்பா இப்படி பேசுறாங்கன்னு தோணாதா சார்? மற்ற எந்த கட்சியெல்லாம் அப்படி பேசாமல் இருந்திருக்கு? நான் நியாயப்படுத்தலை. அதுதான் சார் அரசியல். தேர்தல் அரசியல் வெக்கத்துக்கு இடம் கிடையாது சார். இப்போது நேற்று பிரேமலதா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, அது 3வது நாளாக சொல்கிறாங்க, எங்கள் முதுகில் குத்தி விட்டார்னு சொன்னார் அந்த எம்பி பதவியை கொடுக்காம. அப்படி சொன்ன பிரேமலதா, அப்படி முதுகில் குத்திய எடப்பாடியோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தால் தான் நேர்மையான அரசியல். ஆனால் மற்ற யாருக்கிட்டே நேர்மை இல்லாத போது பிரேமலதாட்ட மட்டும் நேர்மை எதிர்பார்க்கறது அதை விட ஒரு யோக்கியமான செயல்னு நான் சொல்ல மாட்டேன். மற்ற யாருக்கிட்டே இருக்காது, பிரேமலதா மட்டும் நேர்மை இருக்கணுமா? அரசியல் தேவை யாருக்கு சார் இருக்கு? அந்த தேவையில்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா? சரி, அவங்களுக்கு தான் ஆப்ஷன் இருக்குல்ல. நீங்கள் முதுகுலையும் குத்துவீங்க, கூட்டணிக்கு வரணும்னா இது என்ன அவ்வளோ இதாக போயிட்டாங்க தேமுதிக? அவங்களுக்கு ஆப்ஷன் வந்துடுச்சு சார். திமுக இருக்குது, விஜய் இருக்கிறாங்க, யாருமே வேணாம், 40 தொகுதியில் நாங்கள் தனியாக நிற்கிறோம். பிரேமலதாவில் அறிவிக்க முடியாதா? ஆப்ஷன் இருக்குது சார். நாங்கள் எல்லாம் ஜீவம் வந்து தான் ஆகணும்னா என்ன அடிமை ஆட்சியாக நடக்குது, இல்லை அடிமைய காலமா அந்த காலத்தில் மாதிரி? தப்பு, அது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த நான் பிரேமலதாக்காக வக்காலத்து வாங்கலை, யாருக்குமே வெக்கம் இல்லாத போது பிரேமலதா மட்டும் வெக்கத்தோடு இருப்பார். அவரும் தள்ளி வச்சுட்டு தான் ஒரு அணி அமைக்க போகிறார். திமுக விமர்சித்தவர் தான், அதிமுக இன்னைக்கு விமர்சிக்கிறார்ல, நாளைக்கு 2 கட்சியோட தான் போக போகிறாரு. அப்போ பார்ப்போம். அப்போ வெக்கம் இல்லைங்கிறது உண்மையாயிடுச்சா? யாருக்குமே இல்லை, அவருக்கு மட்டும் இருந்தால் என்ன எதிர்பார்க்கறது, என்ன நியாயம் தான் நான் கேட்குறேன். தேர்தல் அரசியலில் யாருக்கும் வெக்கம் கிடையாது, யாருக்கும் வெக்கம் இல்லை. நிச்சயமா நான் ஒன்றும் தப்பான வார்த்தை சொல்ல புரியுது. ஸோ ஒரு புத்தகத்தோட பேர் கூட யாருக்கும் வெக்கம் இல்லை தான் சார். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க, பொறுப்பு டிஜிபியை தமிழ்நாட்டில் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அதற்கு நியமனத்துக்கு எதிராக இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடும் போயிருக்கிறாங்க, மனு தாக்கல் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க நீதிபதிகள். ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்றாரு அண்ணாமலை. அது நடைமுறைக்கு மாறானதல்ல, சட்ட விரோதம்னு எடுத்தோடனே சொல்ல முடியாது. சில மாநிலம் அதெல்லாம் வழக்கு வரப்போ தெரியும். ஏற்கனவே சில மாநிலங்கள் நடைமுறையில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நடத்துறீங்க. எத்தனையோ நல்ல திட்டங்கள் நடக்குது, விமர்சனங்கள் ஒரு பக்கம், லஞ்ச லாவல்யம் உச்சத்தில் இருக்குது. இந்த ஆட்சியில் லஞ்சம் உச்சத்தில் இருக்குது. எடப்பாடி வாங்கிய லஞ்சத்தை விட இவர்கள் அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்க, யாரும் மறுக்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்லிக்கிறீங்க நாங்கள் இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை தரோன்னு சொல்கிறீங்களே, உங்களால் ஒரு முழு நேர டிஜிபி நியமிக்க முடியாதா? என்ன நோக்கம்? உங்கள் நோக்கம் என்ன? பண்ணணும் சார். ஒரு டிஜிபி ரிட்டையர்ட் ஆக போகிறோன்னா 6 மாதம் முன்னாடி ஃபைல் ரெடி ஆகும். கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி அந்த லெட்டர் போகும். இந்த மாதிரி சீனியர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க எலிஜிபிள், 7 பேர் அனுப்பிச்சு அவன் ஒரு 3 பேர் அனுப்பி யாராவது ஒருத்தர் நீ போடுங்க அப்படி ஆர்டர் படி. இந்த பட்டியலை அனுப்ப விடாமல் தடுத்த சக்தி எது? அந்த சக்திக்கு முதலமைச்சர் தலை வணங்கியது ஏன்? தெரியல, இருக்குல்ல. நான் அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் போயிட்டான்னு முத உடைச்சவனே நான் தான் சார். ரகசியத்தை சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் அந்த பிடிக்குள்ளதான் அவர் இருக்கிறார். ஒரு அதிகாரி ரிட்டையர்ட் ஆகிறான்னா அவருக்கு என்ன பதவின்னு அவங்களே ஃபைலை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு பதவியை உருவாக்குறாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஜீவால் மட்டும் இல்லை, எத்தனையோ அதிகாரிகளுக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அவ்வளவு அக்கறையோடு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறீங்க. இந்த அரசுக்கு ஒரு தலைக்குனிவு வருமேன்னு யாராவது ஒரு அதிகாரி கவலைப்பட்டீங்களா? தலைக்குனிவு தான். இவ்வளவு நல்லது பண்ணுறீங்க, அது பண்ணுறது பண்ணல, உங்களால் ஒரு 3 பேர் 5 பேர் பட்டியல் அனுப்ப முடியாதா? ஏன்னா யாரோ ஒரு அதிகாரி சேட்டை பண்ணியிருக்கிறார். இதில் அந்த சேட்டை முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சா போகலையா, இல்லை அவரையும் ஏமாற்றி ஏதோ பண்ணிட்டாங்களா தெரியாது. காவல்துறையின் தலைவர் சார் முதலமைச்சர், அவருக்கு போச்சா போகல நம்ம கேட்கறதே வந்து நம்ம அவர் அப்ப இப்படி ஒரு அபத்தம் ஏன் நடக்கிறத அனுபவிச்சார் கேட்டா, உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறார். உண்மைதான். அப்போ யூபி மாடலை தான் திராவிட மாடல் ஃபாலோ பண்ணுதா? பாஜக ஆளுகிற யூபி மாநிலத்தை தான் நீங்க ஒரு மாடலா எடுத்து நடத்துறீங்களா? வெக்கமா இல்லையா அதை சொல்றதுக்கு?
வெட்கி தலை குனியணும் இந்த திராவிட மாடல் அரசு. பெரிய நான் சொல்கிறேன் சட்டவிரோதம் அல்ல. அது கோர்ட்டில் இவங்க வாதங்கள் எடுத்து வைக்கிற போது ஏன் சட்டவிரோதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்றம் ஒரு பார்வை பார்த்து அதை ஏற்றுக்கலாம் மறுக்கலாம், அது வேற. நடைமுறையில் இல்லாததும் அல்ல. என்ன காரணத்துக்காக இப்படி சொல்கிறீங்க? அவர் பொறுப்பேற்கிற போது 4 பேர் பதவியேற்புக்கு போகலை. ஏன்னா ஜூனியர் பதவியேற்கிறதுக்கு சீனியர்கள் போகக்கூடாது. அது போலீஸில் இருக்கிற ஒரு புரோட்டோக்கால். அது 4 ஆண்டுகள் சீனியர் இருக்கிற ஒருத்தர் நான் 4 ஆண்டு ஜூனியர் பதவி இருக்கும்போது வாழ்த்துக்கள் வெங்கட்ராமன் தான் சொல்ல முடியும். சார் கங்க்ராச்சுலேஷன் சார்னு சொல்ல முடியாது. அது புரோட்டோகால். அது ஏன்னா ஜூனியர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ இந்த ஒரு ஆக்வேர்டான காட்சியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய பாவத்தை செய்தது யார்? ஸ்டாலின் தான் செஞ்சார். நான் திருப்பி சொல்றேன், சட்டவிரோதம் இல்லை. இது நாகரிகமா? இது அவசியமா? யாருக்காக இதை செய்றீங்க? இப்போ என்ன ஓடுதுன்னா, இவர் ஜனவரியில் ஏதோ ரிட்டையர்ட் ஆகிடுவாராம், இன்னொருத்தர் டிஜி ஆகிடுவாராம், அவரை பொறுப்பு டிஜியா. நீங்கள் யாரை வேணாலும் கொண்டு வாங்க சார், டிஜின்னு ஒருத்தரை போடுங்க, ஸ்பெஷல் டிஜிபின்னு நீங்கள் நினைக்கிற ஆளை போடுங்க. இன்னொன்று சார், அது அவருடைய தனிப்பட்ட விருப்ப உரிமைக்கு உட்பட்டது கிடையாதா? முதலமைச்சருடைய சாய்ஸ் கிடையாதா? யாரை டிஜிபியா போடலாம்? யாரை வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வரட்டும், அது நமக்கு இல்லை. நீங்கள் ரெகுலர் டிஜியை ஒரு செய்ய வேண்டிய ஒரு கடமையை இந்த அரசு செய்ய தவறுனது ஏன்? அந்த விஷயத்தை ஒரு அறிக்கையா விட்டுட்டு நீங்க இதெல்லாம் சொல்லுங்க. நான் திருப்பி சட்டவிரோதம் இல்ல சொல்றீங்க. அப்புறம் டிஜிபியா போடுறது இல்ல, சட்டவிரோதமே இல்லாத போது இருக்கட்டுமே ஒரு புதிய முறையை ஃபாலோ பண்ணுங்க. இது இல்லை, புதிய தமிழ்நாட்டில் இது இருந்ததாலாம் ஒரு வரலாறு இருக்கு. நான் கேட்கிறேன், புதிய டிஜிபியை நியமிக்க விடாமல் அந்த லிஸ்ட்டை டெல்லிக்கு அனுப்ப விடாமல் தடுத்த சக்தி எது? இல்லை, நாங்கள் இந்த ஆண்டிலிருந்து திராவிட மாடல் அரசினுடைய இறுதி ஆண்டில் எங்களுடைய பாலிசியை மாற்றிக்கிட்டோம், இனிமேல் டிஜிபி லிஸ்ட்டை மத்திய அரசுக்கு அனுப்புவதே இல்லை சொல்லுங்க. முடிவெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முடிவுகள். அதெல்லாம் முடிவெல்லாம் எடுத்து பாலிசி கிட்ட நான் நக்கலாக கேட்குறேன் சார், சொல்லுவீங்களா? இல்ல, யூபிஎஸ்சிக்கு அனுப்பாம வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் யூபிஎஸ்சி நாங்க பண்ணணும்னு யூபி கேட்டிருக்கதா அதுதான் பிராக்கெட்ல இன்சார்ஜ் போட்டுட்டே இருப்பீங்க. இது கௌரவமா ஒரு அரசுக்கு? தகுதியான அதிகாரிகள் இருந்தும் நீங்க அவங்கள புறக்கணிச்சுட்டு இப்படி பண்றீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு? நான் பச்சையாவே உடைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்கன்னு ஒரு அதிகாரி நினைச்சா அந்த அதிகாரி நீங்க ஸ்பெஷல் டிஜின்னு போட்டு நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு. ராஜேஷ் தாஸ் அப்படிதான் எடப்பாடி போட்டிருந்தார். புரியுது? ஸ்பெஷல் டிஜி தாராளமா கிரியேட் பண்ணிக்கலாம். டிஜின்னு ஒருத்தர் இருக்கணும். இருக்கிற நடைமுறையை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வச்சுன்னா அப்ப அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குன்னு நீதிமன்றத்தை ஒரு நீதிபதி சொன்ன போது ஓடோடி போய் அப்படிலாம் இல்லைன்னு போய் சொன்னீங்களே, நீங்க தான் வெட்கப்படணும். ஆமா, அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. சரிதானா? இந்த இவ்வளவோ நல்லது செஞ்சு ஒரு காரியம் இந்த அரசினுடைய முகத்துல கரி அள்ளி சாணி அள்ளி வீசிருங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். சரியா? அவர் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். திரும்ப ஒரு பொறுப்பு டிஜிபி போடுற பிளான் நடக்குது. அது வெட்கங்கட்ட செயல் அப்படிங்கறத அவர் முதல்ல புரியும். இந்த பொறுப்பு டிஜிபியோட கால அளவு என்ன? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் ரிட்டையர் வரைக்கும் இருக்கலாம். இன்னொரு டிஜிபி பொறுப்பு டிஜிபி போடலாம். புதிய ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஃபுல் டைம் அப்படின்னு நீங்க நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. இருக்கு. எப்ப தெரியுமா? அந்த லிஸ்ட்டை அனுப்பி அந்த 3 பேர்ல ஒரு ஆளை நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு, முதலமைச்சருக்கு இருக்கு, உள்துறை அமைச்சருக்கு இருக்கு. சரியா? அந்த லிஸ்ட்டையே அனுப்பலைன்னா நீங்க காலங்காலம் பிராக்கெட்ல போட்டே இருப்பீங்களா? அந்த அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் தரந்தாழ்ந்து போச்சு. பிராக்கெட்ல போடுற அளவுக்கு இன்சார்ஜ் ஒன்றும் கேவலமான வார்த்தை இல்லை. ஒரு அவசரத்துக்கு போடலாம், ஆத்திரத்துக்கு போடலாம். போட்டுக்கிட்டே இருப்போம்னா யோகியமற்ற செயல், நேர்மையற்ற செயல். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ அண்மையில் இலங்கையில் அந்த அதிபர் கச்சத்தீவுக்கு போயிருக்கிறாரு. அது பிகாஸ் ஆஃப் விஜயோட ஸ்பீச் தான். விஜயோட பேச்சு அவ்வளோ தூரம் வீரியத்தை உருவாக்கி இருக்குது. கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கே சார். எங்க சார் பாத்தீங்க இதெல்லாம்? இல்ல, கச்சத்தீவு அவர் போயிருக்காரு சார், அது செய்தி வந்திருக்குது. அதுல ஒரு மறைமுகமா விஜயை குறிப்பிட்டு தான் பேசுறாரு. அதுல விட்டா கச்சத்தீவு போய் விஜய் மீட்டு வந்துருவாராமா? இல்ல சார், விஜயை நக்கல் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். இப்படி சீரியஸா பேசிட்டு இல்ல விஜய் இப்படி எல்லாம் நக்கல் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒரு பாரா எழுதுற மாதிரி அவர் ஒரு பாரா வாய்ச்சார். கச்சத்தீவை மீட்கணும். அவர் தேர்தல் அறிக்கை விட போறாரு. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பாரா இருக்கும். நான் வேணா அந்த டிடிபி சென்டரை சொல்றேன், எல்லாருக்கும் அவர் தான் அடிச்சு கொடுப்பாரு. ஒரு பேரா வச்சுக்க சார், டிஎம்கே கன்வென்ஷன் சார், ஏடிஎம்கே கன்வென்ஷன், டிஎம்டிகே கன்வென்ஷன் சார், கச்சத்தீவை மீட் பண்ணு ஒரு பேரா சார். ஏடிஎம்கேல 4 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும். எங்கள் அம்மா போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. நாங்கள் தொடர்ந்து நடத்தி கச்சத்தீவை மீட்டே தீர்வோம். அண்ணாதிமுக எடப்பாடி வெளியிடுற அறிக்கையில் இல்லைன்னா நான் இந்த மாதிரி பேட்டிக்கு வரமாட்டேன். நக்கல் பண்ணலை. அதில் பல சட்ட சிக்கல் இருக்கு. ஏதோ விஜய் புதுசா கச்சத்தீவை மீட்டோன்னு சொன்ன மாதிரியும் அதுக்கு பயந்துட்டு அதிபர் ஓடோடி போய் கச்சத்தீவை அப்படியே வளைச்சு கட்டிக்கிட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. கொஞ்சமா யதார்த்தம் பேசுற சார். அந்த ஸ்பாட்டுக்கு போனதே இல்லை சார். அதனால அது விஜய்னு எடுத்துட்டீங்களா? நமக்கு தெரியாம எத்தனை இன்டெலிஜென்ஸ் விஷயங்கள் நடந்திருக்கலாம். சைனா உள்ள, இந்தியா, அது இதுன்னு என்னமோ 1000 விஷயம் இருக்கும் சார். விஜய்னு கொண்டாந்து தெரிஞ்சு அவர் ஒரு நிமிஷத்தை இப்படி காலி பண்ணிட்டீங்களே சார்.
விஜய் சீரியஸாவே மனசுல இருந்து சொன்னார் கச்சத்தீவு. ஏன்னா மீனவர்களோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறவர் தான் அவர். அதனாலதான் மீனவர்கள் ஏரியாக்கள்ல விஜய்க்கு ரசிகர் பட்டாலும் கூடிக்கிட்டே போகுது. திமுக அதை கவனிக்குது, அண்ணா திமுக மிரட்சியோட பாக்குறாங்க. அதெல்லாம் நான் மறுக்கல. நிஜமாவே மனசுல இருந்து சொன்னதை ஒரு செகண்ட்ல இப்படி நக்கல் பண்ணிடாதீங்க. எல்லா கட்சியும் சொல்றாங்க, அவரும் சொன்னார். அவர் போனதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். விஜய் கச்சத்தீவை மீட்டு கொடுத்தா நமக்கு சந்தோஷம் தான். விஜயோட பயணம் துவங்க போறதுன்னு சொல்றாரு. மக்கள் பயணம் என்ன உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா? அவருடைய மக்கள் பயணம் எனக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க போது? எதிர்பார்ப்புனா மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும். இடி முழக்கம் தான் சொன்னார், அது போர் முழக்கம் சொன்னார். போர் முழக்கங்கிறது அப்படி முரசம் ஒழிக்குதா இல்லை மியாவுன்னு கேட்குதான்னு நானும் அதை காத்திருக்கிறேன். மியாவுன்னு போயிருக்க கூடாது, போகக்கூடாது. அங்கே பேச தவறிய விஷயங்களை அவர் போகிற ஊர்லெல்லாம் அங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனைகளை போகிறதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட கேட்டு, கட்சி நிர்வாகிகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக கேட்டு, அந்த ஊர் பிரச்சனைகளை, உள்ளூர் பிரச்சனைகளையும் பேசணும். அந்த நாளில் நடக்கிற மாநிலம் தழுவிய பிரச்சனையை பேசணும். ஆளுகிற கட்சியை அம்பலப்படுத்தணும். அதானே ஒரு ஆட்சி பிடிக்கணும்னா இருக்கிறவங்க மேலே இருக்க மைனஸ் எல்லாம் தைரியமாக சொல்கிறாரான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் நான். மற்றபடி எனக்கு தனிப்பட்ட எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு கேள்வி பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.